உதயநிதி அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் ஒரு பொறுப்பற்ற தன்மையாக நடந்து கொண்டிருக்கிறார். சில கேள்விகள் நல்லா கேட்கிறாரு. தாவேகாவில் எல்லாம் புது எம்எல்ஏ பணித்தனமாக இன்னும் பேச தெரியல. சபாநாயகர் மட்டும்தான் அந்த மண்ணோட கரெக்டாக பேச முயற்சி பண்ணுறாரு. நெல்லியோட குவிண்டால் விலையை ஏற்றி தரேன். சிறிய நெல் ரகத்துக்கு 2750 ரூபாயும், பெருநெல் ரகத்துக்கு 2600 ரூபாயும் நான் ஏற்றி அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அந்த இடத்துல மதத்தெல்லாம் அவர் சொல்லிட்டுங்கிற அவசியம் வேண்டியது. ஒரே வார்த்தை, நான் தமிழ், என்னோட தமிழ் இப்படி தாங்க இருக்கும், இந்த தமிழ் மொழியை தயவு செஞ்சு ஏற்றுருங்க, இப்படிதான் இருக்கிற தமிழ் மொழி அப்படிங்கிற ஒரு வகையில் பேசியிருந்தா கூட ஒன்றும் இல்லை. நான் இப்படி தான் இருப்பேன், என்னோட மொழி இப்படி தான் இருக்கும். யூடியூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், எதில் போனாலும் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ அங்கே வாக்குவாதம் நடக்கிறதுக்குலாம் போட்டியெல்லாம் காரசாரமாக போயிட்டுருக்கு. கட்டத்துல ஒரே சண்டை சச்சரவுமாக தான் போயிட்டுருக்கு. தேர்தல் அறிக்கை கொடுத்தது இது வரைக்கும் எதுவுமே அவன் நிறைவேற்றல. ஏதோ ஒன்று தான். நீ எவ்வளோ தமிழ் கற்றுக்கனாவா நீ வீட்டுக்கு ஈக்குவல் ஆக முடியாது. அதாவது கிறிஸ்தவத்துக்கு ஈக்குவல் ஆகணும். ஒரு மொழியையும் ஒரு மதத்தையும் ஒப்பிட்டு இந்த சட்டசபையில் பேசுறது மிகவும் வன்மையான கண்டிக்கக்கூடியது. தாவேகா ஆட்சி அமைஞ்சதுலேருந்து இப்போ சட்டப்பேரவை நடந்துகிட்டு இருக்கு. பார்க்குறதுக்கு நல்ல விதமாகவே நடந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா திட்டங்கள்லாம் நிறைய போடுறாங்க. ஆனாலும் முந்தைய காலங்கள்லாம் புள்ளி விவரங்கள் சரியாக எடுத்துக்கிட்டு போய் அமைச்சர்கள் பேசுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விவாதங்களில் ஓரளவு இந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. பார்த்தீங்கன்னா கேட்ட சப்ஜெக்டை விட்டுட்டு வேறு எந்தெந்த சப்ஜெக்டையோ டைப் பாஸ் தான் பண்ணுறாங்க. உள்ள கேட்குறவங்கலாம் பேரவையை பொறுத்தவரையிலும் அவங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னாலே போதுமானது. கேள்வியில் ரத்தன சுருக்கம்னு பழைய காலத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களை 5 நிமிடம் கொடுத்தாலும் 5 நிமிடத்துக்குள்ளே நம்ம எடுத்துக்க பதவிக்கான உரிய காரணங்களை சொல்லலாம். அதற்குள்ள அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் எவ்வளோ மக்களுக்கு சேவை பண்ண முடியுமோ அதுக்கான புள்ளி விவரங்களை கொடுத்தா பேரவை நடக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் மேகதாதுவை பற்றி பேசுகிறாங்க. கவன ஈர்ப்பு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேகதாதுவை பற்றி பேசுகிறாங்க. மேகதாதுவை பற்றி எதிர்கட்சி பேசுகிறாங்க, நல்ல விஷயம். மேகதாது கட்டக்கூடாதுன்னா அதை தமிழ்நாடு எப்போதும் வன்மையாக கண்டிக்குது. எந்த ஆட்சி வந்தாலும் கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் உள்நாட்டில் உள்ள நீர்நிலைகளை பாதுகாக்க தவறே இருக்காங்க. இதுவரையிலையா கிட்டத்தட்ட 72 ஆண்டுகளில் காமராஜருக்கு அப்புறம் அடையவே கட்டினதில்லை. பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனைக்கு காரணமே முந்தைய ஆட்சிகள் தான். அதனால் இந்த தாவேகா ஆட்சி பொறுத்தவரைக்கும் நிறையா மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க. நீர்நிலைகளை பாதுகாத்தா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் மட்டும்தான் சரியான நிலையான மனிதராக தெரிகிறார். அவர் பார்த்திங்கன்னா கரெக்டாக சபையை நடத்தணும்னு முயற்சி பண்ணுறாரு. கேள்விகளையும் சரியாக கேட்குறாரு. எந்த கட்சியாக இருந்தாலும் அவர் சமநிலையில் எல்லாருக்கும் உரிய கருத்துக்களை கேட்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி மீதி கட்சிகள்லாம் தெரியலை. அதனால் சபாநாயகர் சபையை நடத்தணும்னா அவருக்கு மீதி கட்சிகளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நமக்கு ஒரு நாள் சட்டசபைங்கிறது மக்களோட வரிப்பணம் அவ்வளோ செலவு பண்ணி தான் நடத்துகிறோம். அதுக்குள்ளே மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பேசினா நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். சட்டப்பேரவையில் பேசுகிறதில்ல மீதி எம்எல்ஏக்களில் பொறுத்தவரையிலுமே பார்த்தீங்கன்னா தாவேகாவில் எல்லாம் புது எம்எல்ஏக்கள். ஆனாலும் அவங்களுக்கு ஆணித்தனமாக இன்னும் பேச தெரியலை. அவங்க பேசுகிறதுலேயே பார்த்தீங்கன்னா சபாநாயகர் மட்டும்தான் அந்த மண்ணோட கரெக்டாக பேச முயற்சி பண்ணுறாரு. ஆனால் எதிர்கட்சிகளும் இவங்களும் அவங்களுக்கு சேவை பண்ணுற மாதிரி தான் தெரியும். இப்போ எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு நம்ம உதயநிதி ஸ்டாலின். ஆனால் முன்னால் துணை முதல்வராகவும் வந்திருக்காரு. அவரே சபாநாயகர் கேட்கிற கேள்வியை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகளை பேசி டயத்தை வீணாக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. முன்பகுதியில் நடந்த சட்டசபை நிகழ்வுகளுக்கும் தற்போது நடக்கக்கூடிய சட்டசபை நிகழ்வுகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நாகரிகமாகவும் இருக்குது. ஒரு போலீஸ் தரமொழியோ அது பாதுகாப்புத்துறை காவலர்களையும் வெளியேற்றப்படுற நிகழ்ச்சி அப்படிங்கிறது பெரும்பாலும் குறைஞ்சி காணப்படுது. இப்போ சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு அமைச்சர்களும் பேசும்போது, இப்போ ஆதவர்ஜினா அமைச்சராக இருக்கட்டும், அல்லது அதே மாதிரி மரியவசன் சாராக இருக்கட்டும், அல்லது ரமேஷ் நம்ம இதுங்க அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கட்டும், அவங்க பேசுகிறப்ப பாயிண்ட் அவுட் வச்சு கரெக்டாக புள்ளிவிவரங்களோட பேசுகிறாங்க. அந்த புள்ளிவிவரங்கள் கடந்த காலத்தை ஒப்பிட்டும் பேசுகிறாங்க. இப்போ நமக்கு என்ன தேவைங்கிறதையும் நல்ல நாடி பிடிச்சி பார்த்த மாதிரி கரெக்டாக பேசுகிறாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்குது.
சட்டசபையில் எதிர்கட்சி உள்ளவங்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க. கொஞ்சம் நம்மளை வந்து கோபப்படுத்துகிற மாதிரி கூட வார்த்தைகள் இருந்தாலும் தற்போதைய தாவக்காரவங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க. கொஞ்சம் அமைதியான முறையிலையும் அதை எப்படி சாஃப்ட் ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி பண்ணுறாங்க. ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஹார்டாக பேசணும்னு நினச்சாலும் அதை வந்து என்ன சொல்கிறது, வார்த்தை பயன்பாட்டில் வந்து நல்ல அழுத்தமாக பயன்படுத்திக்கிட்டு ஒரு அநாகரிகம் இல்லாமல் நல்ல முறையில் வழிநடத்திட்டு போகிறது பார்க்குறதுக்கு சட்டசபை நிகழ்வுலாம் நல்லா இருக்குது, கண்ணியமாகவும் நல்லா நடத்துகிறாங்க. நேற்று வேளாண் துறை பட்ஜெட்டு நம்ம அறிவித்த பிறகு சரி, தற்போது வந்து நான் செய்கிறேன் இதை நெல்லோட குவிண்டால் விலையை ஏற்றி தரேன், சிறிய நெல் ரகத்துக்கு வந்து 2750 ரூபாயும் பெருநெல் ரகத்துக்கு வந்து 2600 ரூபாயும் நான் வந்து ஏற்றி அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை உடனே செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற முறையில் முனைப்போடு இருக்கிறாங்க. இதை செய்கிறேன், இதை நாங்கள் வந்து இன்னும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் அதை வந்து கையோடைய விவசாயிகள் கோரிக்கை என்னால் 100% நிறைவேற்ற முடியலனாலும் ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைவேற்றுறேன். நான் இப்போ வந்து 3 மாதம் தான் ஆகுது, கொஞ்சம் காலம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜி நமது உண்டு, அவர் அமைச்சர் ஆதவர்ஜி நமது கொண்டு நம்மகிட்ட சொல்கிறாரு. அதை நாங்கள் கேட்குறப்ப நம்ம ஏற்றுக்கொள்ள மாதிரி தான் இருக்குது. ஒன்று செஞ்சுட்டு வரதையும் நம்ம கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே கருவூலத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கோடி வந்து இன்கம் வந்து இந்த 3 மாதம் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறத அதை பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி உன்னுடைய வெள்ளை அறிக்கையாக கொடுத்துட்டு வர்றது கேட்குறதுக்கும் நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு அரசு அமைச்சிருக்குங்கிறதும் பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சட்டசபை நிகழ்வு அருமையாக வந்துச்சு. இப்போ நேற்று நடந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா மரிய சார் வந்து கொஞ்சம் ஆதங்கப்பட்டார், ஆக்ரோஷப்பட்டார். ஒரு சமயத்தில் தேவையில்லாத மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அவரை டீஸ் பண்ணதுனால அவர் பேசுகிறதோட இருக்கலாம். அனாவசியமாக வந்து மதத்தை கூட இழுத்து வச்சு அவர் பேசிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அன்பு, ஆனால் மதத்தை வச்சு பேசினாலும் ஒரு அநாகரிகமாக பேசலை. எனக்கு அன்பையும் இரக்கத்தையும் கற்றுக் கொடுத்தது இந்த மதம் தான் சொன்னது. அதை ஏற்றுக்கொள்ள விஷயம்தான். இருந்தாலும் அந்த இடத்துல மதத்தெல்லாம் அவர் சொல்லியிருக்கணுங்கிற அவசியம் வேண்டியதில்லை. ஒரே வார்த்தை, நான் தமிழ், என்னோட தமிழ் இப்படி தாங்க இருக்கும், இந்த தமிழ் மொழியை தயவு செஞ்சு ஏற்றுருங்க, இப்படி தான் இருக்கும் என்னோட தமிழ் மொழி அப்படிங்கிற ஒரு வகையில் பேசியிருந்தா கூட ஒன்றும் இல்லை. நான் இப்படி தான் இருப்பேன், என்னோட மொழி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் நாகரிகமாக சொல்லியிருக்கலாம். முதலமைச்சர் விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக பேசுகிறதே கிடையாது. ஆனால் பேச ஆரம்பித்த ஒரு 5 நிமிடங்கள் பேசினாலும் அதை வந்து அவையில் வந்து எல்லாருமே காது கொடுத்து கேட்குற அளவுக்கு ரொம்ப அம்சமான வகையில் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களோட நாடித்திற்கு பிடிச்சி பார்த்து பேசுகிற மாதிரி அருமையாக எல்லாத்துக்கும் ஒரு கடைசி உரையாகவும் தேவையானதாகவும் கரெக்டாக பேசுகிறாங்க முதலமைச்சர் சார். அதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள விஷயமா தான் இருக்குது. அரசியலில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இந்த தாவேக ஆட்சி வந்ததுலேருந்து யூடியூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், எதில் போனாலும் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அங்கே வந்து வாக்குவாதம் நடக்கிறதுக்குலாம் வந்து நமக்கு வீடியோவாக வந்துடுது. அதனால வந்துட்டு இப்போ இந்த தாவேக அரசில் வந்து புதுசாக இருக்க அமைச்சர்கள் எல்லாமே இந்த பழைய அமைச்சர்கள் அவங்க 2 பேருக்கு இடையில கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா, இது ஒரு புது சுவாரஸ்யமான விஷயமா இருக்கு. இதில் இருக்காங்க எல்லாருமே புது அமைச்சர்கள் தான், எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாதவர்ஜுனா இருக்காங்கல்ல அவங்க, 2வது பார்த்தீங்கன்னா இந்த அறநிலைத்துறை அமைச்சர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே கொஞ்சம் கருத்துக்களை இது பண்ணுறாங்க. ஒரு போட்டியெல்லாம் வந்து காரசாரமாக போயிட்டு இருக்கு. சட்டசபை ஒரே சண்டை சச்சரவுமாக தான் போயிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து குறிப்பெடுத்து கரெக்டாக பேசுகிற மாதிரி தெரியல. எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நடந்தது யார் ஊழல் செஞ்சால் இவங்க எப்படி செஞ்சாங்க இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புதிய அரசு இப்போ தான் வந்திருக்கு, 3 மாதம் தான் ஆயிருக்கு. அவங்க இன்னும் அவங்க தேர்தல் அறிக்கை கொடுத்தது இது வரைக்கும் எதுவுமே வந்து அவங்க வந்து நிறைவேற்றலை. ஏதோ ஒன்று தான் செஞ்சுருக்காங்க. இன்னும் 5 ஆண்டுகள் தான் அவங்கள பார்க்கலாம் எப்படி இதுன்னு. சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கரெக்டாக வந்து ஓரளவு பாயிண்ட் கொடுத்து அழகாக பேசுகிறது பார்த்தீங்கன்னா சௌமியா ராமதாஸ் வந்து கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க. உதயநிதி ஸ்டாலின், இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா, கொஞ்சம் எல்லா பேருமே கொஞ்சம் பாயிண்ட் எடுத்து கரெக்டாக பேசுகிறாங்க. மற்றபடி எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா குறிப்பெடுத்துட்டு சும்மா பாயிண்டாக தான் பேசுகிறாங்க ஒழிய அது வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. இன்னும் இதில் வந்து பெரும் காரசார விவாதம் நம்ம டெய்லியும் பார்த்துருக்கோம். இதில் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து ரொம்ப சிறப்பாக பேசிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ தர்மபுரி தொகுதியை பற்றி இன்னைக்கு பேசியிருக்காங்க. அது வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு விவசாய மத்தியில் வந்து ஒரு வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய டிவிகே எம்எல்ஏக்களாக குஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, ரமேஷ், அப்புறம் மற்ற பெண் அமைச்சர்கள் எல்லாமே வந்து சிறப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. போன டிஎம்கே ஆட்சியில் வந்து நடத்தப்பட்ட ஊழல்கள் எல்லாத்தையும் வந்து இப்போ சட்டசபையில் பேசி ஒரு பாயிண்டாக பேசிகிட்டு இருக்கிறது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு வரவேற்கத்தக்கதாக இருக்குது. இதே போன்று வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து பண்ணாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு மக்களும் எல்லாமே விரும்புகிறாங்க. மாண்புமிகு அமைச்சர் நரேந்திரன் வந்து நம்ம பாசம் கேட்டோம். அவர் என்ன சொல்கிறாரு, எதிர்கட்சி என்ன சுட்டி காட்டுதுன்னு சொன்னாக்கா, நீங்கள் தமிழ் சரியாக வச்சு போட பேசுகன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க.
அவர் என்ன தப்பு ஒன்றும் இல்லை. நீங்கள் பேசுகிற மொழி வந்து மக்களுக்கு தெரியுதா, நீங்கள் சொன்ன செய்தி வந்து மக்களுக்கு வந்து முழுமையாக போய் சேரமான்றது தான் அவரோட நோக்கம். ஆனால் அதுக்கு பதில் சொல்லி விதமாக வந்து மாண்புமிகு அமைச்சர் வந்து தேவை திறனதான் அது கிறிஸ்டிய மதத்துக்கு வந்து முன்னுதாரணமாக வச்சு இன்னைக்கு வந்து கிறிஸ்டானுக்கு வந்து சில மொழிகள் வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. அது வந்து அன்பின் மொழி, அந்த மொழி இந்த மொழின்னு சொல்லிட்டு ஒரு மூணு விஷயங்கள் அதை செய்கிறாரு. சொல்லிட்டு கூடுதலாக அது என்ன சொல்லுவாருன்னு சொன்னாக்கா, நீ எவ்வளோ தமிழ் கற்றுக்கினாலும் நீ வந்து இதுக்கு ஈக்குவல் ஆக முடியாது. அதாவது வந்து கிறிஸ்தவத்துக்கு ஈக்குவலாக வந்து ஒரு மொழியையும் ஒரு மதத்தையும் ஒப்பிட்டு எனக்கு சட்டசபையில் பேசுறது மிகவும் வன்மையான கண்டிக்கக்கூடியது. உலகத்திலே மற்ற மொழி வந்து தமிழ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வந்து பைபிளுக்கு பிறகு திருக்குறள் தான்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதே ஒரு இது வந்து ஒரு பெருமறை. இது மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்றது திருவள்ளுவர் வந்து 80 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து தமிழ் மொழி குறித்தான சிறப்புகளை வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் மொழி தான் உலக மொழிகளுக்கெல்லாம் வேறுங்கிறது இங்கே எல்லாருக்கும் தெரியும். அப்படி தமிழின் சிறப்பை, அதனுடைய திறமை, அதனுடைய தனித்தன்மையை சிதைக்கும் விதமாக எனக்கு வந்து அந்த மதத்தையும் இதையும் நீங்கள் எவ்வளோ தமிழ் கற்றுக்கலாம் இது ஒரு ஒப்பிட முடியாது பேசுறது. என்ன போன்ற ஒரு ஆட்களுக்கும் பொதுமக்களுக்கும் அது ஒரு கொந்தளிப்பாக இருக்குது. 12 நம்பர் சண்டையை நம்ம வீட்டை வச்சுக்குவோம். சட்டப்பேரவைங்கிறது மக்களுக்கான வியாபார பிரச்சனைக்கு பேசுகிறா, சட்ட எழுத்துனா மக்கள் அன்றாட சிக்கல்களை கொடுத்தோம், அவங்க கஷ்டப்படுற மக்களுக்கான என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை குறித்து விவாதித்து ஆக்கப்பூர்வமாக விவாதித்து ஒரு பொதுவான சிக்கல்கள் வரும்போது ஆளுங்கட்சி எதிர்கட்சி சேர்ந்து ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சியை வந்து அவங்க எடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் சட்டமன்ற நிகழ்வுகளில் யார் பேசுனது ரொம்ப கவர்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சௌமியா அன்புமணின் அவங்க நல்லா பேசியிருந்தாங்க. விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி, மேகதாது அணை கட்டுறது, காவிரி விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவைத்தலைவர் கொடுத்த நேரத்துக்கு உரிய விஷயங்களை பேசி அரசாங்கத்துக்கு நம்ம என்ன மக்களுக்கு செய்ய வேண்டி இருக்குது அப்படின்றதும், முக்கியமாக விவசாயத்தை பற்றி வேளாண்மை துறைக்கு தேவையான விஷயங்களையும், காவிரி பிரச்சனை பற்றியும், மேகதாது அணை பற்றியும் நல்லா டீப்பாக எடுத்துரைச்சாங்க. அவங்க பேசுனது எங்களுக்கு ரொம்பவே ஒரு கவர்ந்தது. நல்லா பேசியிருந்தாங்க அவங்க. இப்போ சட்டமன்ற நேரலை வந்து வரவேற்கக்கூடியது தான். மக்களுக்கு தேவையான விஷயங்களை பேசுகிறது தான் நாங்கள் வரவேற்கிறோம். இது தேவையில்லாமல் அவங்களுக்குள்ள இன்டென்ஷனால் பேசுகிற மாதிரி இருக்குது. சட்டசபையில் அவைத்தலைவர் வந்து நேரம் ஒதுக்கும்போது சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் அவங்களுடைய தொகுதிக்கு தேவையான பணிகள் குறித்தும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தும் பேசலாம். அமைச்சராக இருந்தால் அவங்க துறை சார்ந்து செய்ய வேண்டியது, செய்ய போகிறது, அதுக்கான நிதி என்ன ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசலாம். அது தவிர்த்து ஒரு சில பேர் வந்து அவங்க கட்சி தலைவர்களையும் முதன்மையானவர்களையும் பெருமையாக பேசுகிறதும், எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள தாழ்த்தி பேசுகிறதும், அவங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச விஷயங்கள், ஊழல், அது மாதிரி குற்றச்சாட்டுகள் சொல்கிறதும், அந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லாததுன்னு நினைக்கிறோம். கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவங்க தொகுதியை பற்றியும் துறை சார்ந்தும் மக்கள் நலன் பற்றியும் பேசினாங்க அப்படின்னா, அந்த இப்போ கொஞ்ச காலம் எப்பயோ ஒரு டைம் தான் சட்டமன்றம் கூடுறோம், அந்த சட்டமன்ற நேரத்தை வீணடிக்காமல் மக்கள் பிரச்சனைக்கும் மக்கள் தேவைகள் குறித்தும் பேசினாங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் என்ன கேள்வி என்றால், யார் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா யாருமே நல்லா பண்ணலைன்னு தான் கேள்வி. ஏன்னா விளையாட்டுத்தனமாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, இவர் பழையது கேட்டு ஏதாவது ஒன்று பண்ணுறாரு. அதே முதலமைச்சருக்கு ஒரு கேள்வின்னு வைக்கப்பட்டால் அந்த கேள்விக்கு வந்து மற்ற அமைச்சர்கள் வந்து எழுந்து பதில் சொல்கிறாங்க. குறிப்பிட்ட அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர் வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுக்கு பார்த்திங்கன்னா ராஜ்மோகன் இருந்து சொல்கிறாரு. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. எந்த அமைச்சருக்கு பதில் கொடுக்குறாங்களோ, எந்த அமைச்சர் கேள்வி கேட்குறாங்களோ அந்த அமைச்சர் வந்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு. அதே போல் உதயநிதி அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் வந்து ஒரு பொறுப்பற்ற தன்மையாக தான் நடந்து கொண்டு இருக்கிறார். சில கேள்விகள் நல்லா கேட்குறாரு, சிலது வந்து கேள்வி வந்து இந்த மாதிரி அப்பாவை அது அந்த மாதிரி பர்சனல் இஷ்யூக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு எங்களோட தாழ்மையான கருத்து.